அதுக்கு ஃபஸ்ட்டு 2200 MFT 2 எடுத்துக்கலாம். இது அந்த கோடு போட்ட சைடு இந்த மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸை இப்படி சொல்லிக்கிங்க. அதே மாதிரி இந்த கண்டென்சரையும் இப்படி சொருக்கிங்க. சொருக்கிட்டு இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு காலை மட்டும் இப்படி வளைச்சி விட்டுக்குங்க. அங்கிட்டு அசையாது. பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க காலை கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டயோடு சொன்ன பார்த்தீங்களா, IN5399 அந்த டயோடு நான் யூஸ் பண்ணுறேன். அது கரெக்டாக அந்த டயோடு சிம்பிள் இருக்குல்ல, அந்த டயோடு சிம்பிளுக்கு நேராக அதில் வச்சுக்கலாம். உள்ள சொருகிக்கலாம். அந்த டயோடு காலை பற்ற வச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க காலை கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 7805 ரெகுலேட்டரை இந்த இதில் இந்த கோடு போட்டு பார்த்தீங்களா, அந்த கோடு போட்ட சைடு இந்த பேக் சைடு இருக்கணும். அப்போ இப்படி நீங்கள் சொல்லணும். சொரியாச்சு. அப்படியே பற்ற வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க காலை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு எல்லாமே பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு ஒரு தின்னரோ அல்லது பெட்ரோலோ போட்டு இதை முதல்ல க்ளீன் பண்ணணும். இப்போ இதில் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24/24 டிரான்ஸ்ஃபார்மரில் இங்கே வந்து 24 வோல்ட்டு ஏசி, இங்கே ஒரு 24 வோல்ட்டு ஏசி இங்கே இன்புட் கொடுத்தோம்னா, அதேமாதிரி அந்த சென்ட்ரு டாப் இருக்குல்ல, ஆமாம் 0, அதை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்தோம்னா இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ இங்கே ஏசி வோல்ட் கொடுத்தோம்னா இங்கே -24 வோல்ட்டு இங்கே அவுட் ஆகிரும். ப்ளஸ் 24 வோல்ட்டு இந்த இடத்துல அவுட் ஆகும். கிரவுண்ட் வந்து இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 12/012 ஏசி இன்புட் கொடுக்குறோன்னு வச்சுங்க. இப்போ இந்த 12 வோல்ட்டும் இந்த 12 வோல்ட்டும் நம்ம வந்து 2 டயர் போட்டு பேரல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வோல்ட் வந்து 12 வோல்ட் ஆயிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்ஸ் மட்டும் கூடிரும். இப்போ இது இங்கே இந்த இடத்துல ரெகுலேட்டர் பார்த்தீங்களா, ரெகுலேட்டரில் 12 வோல்ட் இன்புட் ஆகும்போது அவுட்புட்டில் வந்து 5 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். இது வந்து 7805 போட்டுக்கனால இது வந்து 5 வோல்ட்டு அவுட்புட் கிடைக்கும். இது இந்த இடத்துல வந்து நீங்கள் 12 வோல்ட் லைன் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இல்லை ஃபேன் கனெக்ஷனோ இந்த மாதிரி 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆன போர்டுக்கு இதுக்கு லைன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ESP போர்டு போட்டிங்கன்னா இங்கேருந்து லைன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமாக உங்களுக்கு இதை ஒன்று சொல்லணும். சரி, எல்லா பவர் சப்ளைலையும் 2 கண்டென்சர் தானே போட்டிருப்பாங்க, இதில் எதுக்கு 4 போடுறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். புதிய நண்பர்களுக்கு இருக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து -வோல்ட் எடுத்திங்கன்னா அந்த -வோல்ட்டில் 2 கண்டென்சர் இருக்கும், ப்ளஸ் வோல்ட்டில் 2 கண்டென்சர் போட்டிருப்போம். இப்போ இது எதுக்கு போடுறோம்னா, இப்போ இந்த 10,000 MFTயை 2 வந்து பேரல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா 20,000 MFTயாக மாறிக்கிறோம். எப்பயுமே கண்டென்சரை பொறுத்தளவுக்கு பேரல் பண்ணோம்னா டபுள் ஆகும், அப்படியே வேல்யூ கூடிரும். சீரிஸ் பண்ணோம்னா பாதி ஆயிரும். ஆனால் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு சீரிஸ் பண்ணோம்னா கூடும், பேரல் பண்ணோம்னா பாதி ஆயிரும். இந்த கண்டென்சரை பொறுத்தளவுக்கு இப்போ நாங்கள் பேரல் பண்ணியிருக்கனால இது -வோல்ட்டில் 20,000 MFTயும் ப்ளஸ் வோல்ட்லையும் 20,000 MFT கண்டென்சர் நம்ம போட்டிருக்க மாதிரி. சரி, இது போட்டிருக்கனால என்ன நடக்கும்னா, நார்மலாக வந்து நம்ம இங்கே ஏசி இன்புட்டு கொடுப்போம்ல, இப்போ இந்த டயோடில் இப்போ ஏசி வோல்ட் இங்கே கொடுக்குறோம்னு வச்சுங்க. இங்கே இந்த டிசிஐ வெளியே வரும்போது இப்போ இந்த இடத்துல வந்து 10,000க்கு பதிலாக ஒரு 5,000 MFTக்கு கீழே ஒரு 4,700 இல்லை 3,300 இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த ஏசி வோல்ட் டிசிஐ வரும்போது இந்த கண்டென்சரில் சார்ஜ் நிற்கும். அதுலேருந்து அவுட்புட் நம்ம எடுக்கும்போது அந்த லோடு போயிட்டே இருக்கும். நம்ம ஆடியோ போர்டுக்கு எடுக்கும்போது லோடு ஆட்டோமேட்டிக் போயிட்டே இருக்கும். டக்குன்னு ஏசி வோல்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் வோல்ட் வந்து கொஞ்சம் கூடி குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் டயத்தில் இந்த கண்டென்சரை இப்போ கம்மியாக போட்டிருந்தோம்னா இதில் வந்து சார்ஜிங் டிசார்ஜிங் நடக்கும்போது
டிஸ்சார்ஜிங் வந்து உடனே ஆயிரும், டக்குன்னு ஆயிரும் கம்மியாக போட்டிருந்தோம்னா. அப்போ என்ன நடக்கும்னா அவுட்புட்டில் வந்து வோல்ட்டு குறையும், வால்யூமும் குறையும். ஆனால் இப்போ கூட போட்டோம்னா என்ன நடக்கும்னா இப்போ வோல்ட்டு டக்குன்னு குறைஞ்சாலும் இதில் வந்து 5000 இப்போ இதில் வந்து 10,000 mAh போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. போட்டிருந்தோம்னா டிஸ்சார்ஜிங் டைம் கம்மியாகும், டக்குன்னு உடனே குறையாது, சார்ஜிங் கொஞ்சம் லேட்டாக தான் குறையும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் குறையும் போது அது இது வந்து இந்த கண்டென்சரோட எம்எஃப்டி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அவுட்புட்டில் எந்த ஒரு வால்யூமும் குறையாது, கரெக்டாக உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். கம்மியாக போட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும். இப்போ இந்த 10,000 நம்ம 2 பேரல் பண்ணனால 20,000 ஆக்கிட்டோம். 20,000 ஆகிட்டோம்னா என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டோம். இப்போ சார்ஜிங் டைம் வந்து உங்களுக்கு கூட இருக்கும், டிஸ்சார்ஜிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்சார்ஜிங் டக்குன்னு ஆகவே ஆகாது. அப்போ உங்களுக்கு ஆடியோவில் எந்த ஒரு சவுண்டு குறைவோ கூடவோ அந்த மாதிரி பிரச்சனை வராது. இந்த நீங்கள் இன்புட்டில் ஏசி வோல்ட்டு கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களுக்கு இந்த அவுட்புட்டில் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வோல்ட்டு நிற்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எம்எஃப்டி கூட உங்களோட ஆடியோட டெப்த்தும் கூட இருக்கும். நீங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த 10,000 விட்டுருங்க. இதே ரியல் பர்செப்ட் போர்டில் ஒரு 2,200 இல்லை 3,300 யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எஸ்டிகே போர்டோ இல்லைன்னா ஒரு மாஸ்பெட் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட டெப்த்தையும் நீங்கள் ஆடியோட டெப்த்தையும் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி 20,000 mAh போட்டு ஒரு பவர் சப்ளை யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட டெப்த்து தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதோட வந்து வோல்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக நிற்கும், ஆம்ஸும் கிட்ஸும் நிற்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஆடியோவில் எந்த ஒரு சவுண்டு குறையவோ இல்லை உங்களோட பேஸ் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் கூட இருக்கும்போது உங்களுக்கு பேஸும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கம்பெனி செட்டில் நீங்கள் பழைய டெக்னிக்ஸ் ஆம்பிளிஃபையர் இந்த சான்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்சர் பார்த்தீங்கன்னா 20,000 mAh பெரிய கண்டென்சராக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க, பழைய மெக்கானிக் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்துருப்பீங்க. அது வந்து நிறைய ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹெவியாக தான் போட்டிருப்பாங்க. எம்எஃப்டியை பொறுத்தளவுக்கு பவர் சப்ளையில் எப்போயுமே அவங்க பவர் சப்ளையை பொறுத்தளவுக்கு அந்த கம்பெனி செட்டில் ஸ்ட்ரென்த்தாக நிப்பாட்டிடுவாங்க. அந்த வோல்ட்டு மட்டும் எங்கேயும் குறையாது, கிட்ஸின்னு நிற்கும் வோல்ட்டு. அந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த எம்எஃப்டி வந்து நம்ம வந்து 20,000 mAh போட்டிருக்கோம். இதை நீங்கள் 5.1 ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 5.1னா எத்தனை ஆடியோ போர்டு வைப்பீங்கன்னா ஒரு 3-4 போர்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்டிகே போர்டு ஒரு இல்லாட்டா ஒரு 3 எஸ்டிகே ஒரு பெட் ஆம்பிளிஃபையர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 கண்டென்சர் போட்ட பவர் சப்ளைலேருந்து எடுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கப்புன்னு நிற்கும் நம்ம வோல்ட்டு. இதே இது அந்த 4 போர்டுக்கும் ஒரே ஒரு கண்டென்சர் ஒரு 5,000 mAh ஒரு கண்டென்சரோ இல்லை 4,700 mAh கண்டென்சரோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வால்யூம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த வோல்ட்டு உட்காரது நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்படியே அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் லைட்லாம் பிளிங்க் ஆகும் லேசாக. ஆனால் இந்த எம்எஃப்டி கூட உங்களுக்கு அந்த பிளிங்க் ஆகிறது குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு ஆடியோவும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், கேட்க நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வோல்ட்டு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டுற மாதிரி 24/24 3 ஆம்ஸ் எடுத்திருக்கேன், 12/12 1 ஆம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 24/24 இந்த வைண்டிங் எடுக்கிறேன். இப்போ 24 இப்போ நான் உங்களுக்கு சும்மா 10 வச்சு காட்டுறேன். இந்த ஏசின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 24 10 வச்சுங்க ஏசி வோல்ட்டு. அடுத்து இன்னொரு ஏசி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த சிம்பிள் போட்டு பாருங்க, அது ஏசி சிம்பிள். அந்த இடத்துல ஒரு 24 10 வச்சுக்கோங்க. இப்போ சென்ட்ரு இருக்கு பாருங்கள், கிரவுண்டு இந்த 0 இருக்குல்ல, அதை வந்து இங்கே கிரவுண்டில் 10 வச்சுருங்க. அதே மாதிரி இங்கே 12/12 இருக்கு பாருங்க, அதை எடுக்கிறேன். அதை இந்த ஃபஸ்ட்டு இந்த 12 வோல்ட்டினில் 12 வோல்ட்டை 10 வச்சுக்கலாம். அடுத்து நடுப்புன்னு கிரவுண்டு 10 வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 12 வோல்ட்டு ஏசி, இதுவும் ஏசி 12 வோல்ட்டு. இப்படி 10 வச்சுக்கலாம். 10 வச்சுட்டு இப்போ வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து டிசி 200 வோல்ட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். பவர் சப்ளை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ வோல்ட் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரவுண்டில் வச்சுருக்கேன். இந்த இது வந்து மைனஸ் வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 37.6 வருது மைனஸு. ப்ளஸ் வோல்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி 37.6 வோல்ட் பக்கம் வருது. இப்போ அடுத்து இப்போ இந்த 12 வோல்ட் லைன் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிரவுண்டில் வச்சுக்கிறேன். இப்போ
18 வோல்ட் வருது. இது வந்து கண்டென்சர் 2200 எம்எஃப்டி போட்டுக்கனால கூட காமிக்குது. 5 வோல்ட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 5 வோல்ட் கரெக்டாக வருது அவுட்புட்டு. இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நண்பர்களே இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம கண்டென்சரு எல்லாமே பற்ற வச்சு பார்த்தீங்களா, எல்லாமே பற்ற வச்சுட்டு இந்த ட்ராக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக ஒரு லெட்டை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிடணும். எதுக்கு சால்ட்ரிங் வந்தால் இதுக்கெலாம் சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள், செட்டாகவே சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த இதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே சால்ட்ரிங்க நெட்டாகவே இதுவரையும் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இதுவரையும் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் மைக்ரான் கம்மியாக இருந்தாலும் இப்போ நம்ம அந்த பற்ற வச்சு அந்த ட்ராக்கை வந்து ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் தடிமனை கூட்டிட்டோம்னா இதில் வந்து ஆம்ஸோ இல்லை வோல்ட்டோ எதுவுமே ட்ராப் ஆகாது, அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இப்போ அந்த இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தடிமன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே நல்லா ட்ராக் ஒல்லியாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த ஒல்லியாக இருக்க இடத்துல நம்ம பற்ற வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கூட்டிட்டோம்னா உங்களுக்கு அந்த வோல்ட் வந்து இந்த ப்ளஸ் வோல்ட் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். அதேமாதிரி மைனஸ் வோல்ட்டு இந்த ட்ராக் பெருசாக போட்டிருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ட்ராக்கில் அந்த லெட்டை பற்ற வச்சிடணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணோம்னா இது ஆடியோ போர்டுக்கு நல்ல ஒரு பவர் சப்ளையாக இருக்குது நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.